திருவன் சரணம். அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போ நாங்கள் பார்ப்போம், இன்றைய உலகத்தில் வாழும் மனிதர்கள் போட்டி, பொறாமை, பழிவாங்கல் இவைகளுக்கு உட்பட்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இதுதான் இந்த மனிதனுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் போட்டி, எவரிடம் பார்த்தாலும் பொறாமை, பழிவாங்கல், இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. அப்போ இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதன் துன்பத்தில் தான் இருக்கிறார், வேதனையில் தான் இருக்கிறார். அப்போ அவர் கண்ணீரும் இந்த வேதனையுமாகத்தான் இருக்கிறார். ஏன் காரணம் என்ன? இவர் வெறுப்போடு இருக்கிறார். விருப்பம் அல்லது வெறுப்போடு இருக்கும் இந்த மனிதன் இந்த வேதனைக்கு உட்பட்டிருக்கிறார். அப்போ அவர் போட்டி, பொறாமை, பழிவாங்கல் என்ற அந்த குரங்கு மரத்துக்கு மரம் தாவுவதை போல எந்நேரமும் இவர்கள் இதற்குள் மாறி மாறி போய்கொண்டிருக்கிறார்கள், தாவி தாவி போய்கொண்டிருக்கிறார்கள். அப்போ இவர்கள் வாழும் இந்த வாழ்க்கை என்பது நரகமான வாழ்க்கை. நரகத்தில் தான் இவர்கள் இருக்கிறார்கள். மனிதனாக பிறந்து மனிதநேயமில்லாத மனிதர்கள் வாழும் இந்த பூமியில் மனிதாபிமானம் இல்லை. மனிதாபிமானம் இல்லாத இந்த மனித வாழ்க்கை நரகம்தான். நரக வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது இன்றைய காலத்திலும் சரி, அன்றைய காலத்திலும் சரி, புத்த காலத்திலும் சரி, இப்படித்தான் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்திருக்காங்க. எல்லா இடத்துலையும் போட்டி, பொறாமை, பழிவாங்க. அப்போ இதுக்கு என்ன காரணம்? இதிலிருந்து மீள்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் இங்கே கேள்வி. காரணம் தான் நாங்கள் அறியாமையில் இருப்பது தான் காரணம். உண்மை என்ன, யதார்த்தம் என்ன அப்படின்னு தெரியாதது தான் காரணமாக இருக்குது. நாங்கள் இந்த மனதின் மாயைக்கு அகப்பட்டு போய்கொண்டிருக்கோம். மனம் சொல்வதே செய்கிறோம். மனதின் பின்னே ஓடிக்கொண்டிருக்கோம். எண்ணங்களில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்போ இப்படி வாழும்போது நாங்கள் இந்த அறியாமையில் தான் வாழ்கிறோம். அறியாமையில் இருக்கும்போது நாங்கள் இந்த போட்டி, பொறாமை, பழிவாங்கலில் தான் இந்த மனிதன் வாழ்கிறார். அப்போ இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. அப்போ இதிலிருந்து மீள்வதற்கு நாங்கள் அறியாமையிலிருந்து அறிவியலுக்கு வரணும். நாங்கள் இவ்வளவு காலம் கண்ணை மூடிக்கொண்டிருந்தோம், நித்திரையில் இருந்தோம், கனவில் இருந்தோம். அப்போது அறியாமை தான் இது கண்ணை மூடிக்கொண்டு நித்திரையில் இருந்தது, கனவில் இருந்தது. அப்போ அறிவியலுக்கு வர வேண்டும் என்பது நாங்கள் கண்ணை திறக்கணும், நித்திரையிலிருந்து எழுந்து கொள்ளணும். நித்திரையிலிருந்து எழுந்து சத்தியம் என்ன, உண்மை என்ன, யதார்த்தம் என்ன அப்படின்றதை நாங்கள் ஒரு விமர்சனம் மூலியமாக தெரிந்து கொள்ள வேண்டும்.
அது இருப்பது கல்யாண மித்ரவின் செய்தியில், அது இருப்பது சத்தர்ம ஸ்ரவணையில், அதாவது சத்திய தர்மத்தில் தான் அது இருக்கிறது. சத்திய தர்மத்தை கேட்பவர் இந்த யதார்த்தத்தை கேட்கிறார். பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்யும் இந்த தத்துவத்தை கேட்கிறார். கேட்டு அறிந்து கொள்வதாவது சத்திய தர்மமாவது இமஸ்மிங் சதி இதங் ஹோதி இமஸ்மிங் அசதி இதங் நஹோதி இமஸ்ஸ உப்பத்தா இதங் உப்பஜ்ஜதி இமஸ்ஸ நிருத்தா இதங் நிருஜ்ஜதி என்கிற காரணம் அதன் விளைவு என்ற சத்தியத்தை பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். இது இருக்கும் வரை அது இருக்கும், இது இல்லாமல் போனால் அது இல்லாமல் போகும், இது பிறந்தால் அது பிறக்கும், இதிலிருந்து மீண்டால் அதிலிருந்து மீள்வோம் என்ற இந்த காரணம் அதன் விளைவு அதன் பலன் என்ற சத்தியத்தை பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போது காரணத்தின் பலனாக வந்ததை தான் நாங்கள் பிடித்து கொண்டிருக்கிறோம், எல்லாம் உண்மை என நம்பிக்கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த நம்பிக்கையில் நாங்கள் வாழ்கிறோம். அப்போ அந்த நம்பிக்கையில் வாழும் நாங்கள் இந்த போட்டி, பொறாமை, பழிவாங்கலுக்கு உட்பட்டு இருக்கிறோம். மனம் சொல்வதை செய்கிறோம், மனதின் பின்னே ஓடுகிறோம். ஓடி ஓடி துன்பத்துக்கே போய் சேருகிறோம். இதுதான் மனதின் மாயை, அறியாமை. அப்போ அறியாமையிலிருந்து விடுதலை பெற பகவான் புத்தரின் சத்திய தர்மம் என்னென்னு கேட்டு தெரிந்து கொள்பவர் ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகர் இதை கேட்டு அறிந்து கொள்ளுகிறார். என்ன காரணம், அதன் எது பலன் என்று. காரணமாக வந்தது உற்பத்தி நிலையங்கள். இது இருக்கும் வரை அது இருக்கும், இது இருக்கும் வரை அது இருக்கும் என்றால் கண், காது, மூக்கு, நாக்கு, உடம்பு என்கிற இந்த சென்சர்கள் இயங்கும் வரை அப்போ இது தெரிவது எல்லாமே வெளியில் இருக்கிறது என்று நாங்கள் பிடித்து கொண்டிருக்கிறோம். கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கிறது, காதுக்கு கேட்பது வெளியில் இருக்கிறது. அப்போ இந்த சென்சர்கள் இயங்குவதனால இதற்குள் உள்நுழைந்ததை, இந்த துவாரங்களுக்குள் வந்ததை வெளியில் இருக்கிறது என்று நாங்கள் நினைத்து பிடித்து கொண்டிருக்கிறோம். அப்போ காரணமாக வந்தது தான் உற்பத்தி நிலையங்கள். காரணமானது உற்பத்தி நிலையம், பலனாக வந்தது ஆன்மா என்ற துஷ்டி. வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டது தான் ஆன்மா என்கிற துஷ்டி. அப்போ கண்களுக்கு தெரிவது, கண் என்பது ஒரு சென்சர் மட்டுமே, அது ஒரு உற்பத்தி நிலையம் மட்டுமே. கண் என்பது நேரம் வர்ணங்களை சேமிக்கிறது. கண் என்ற துவாரத்துக்குள் வர்ணம் என்பது உள்நுழைந்து கொண்டே இருக்கிறது. அப்போ கண் என்பது ஒரு சென்சர் மட்டுமே, அது ஒரு உற்பத்தி நிலையம் மட்டுமே. அதுக்கு எந்நேரம் வர்ணம் தெரிந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இதன் காரணமாக நாங்கள் கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கிறது என்று நினைக்கிறோம். கண்களுக்கு தெரிந்தது வர்ணம், ஒரு வடிவம். அப்போ அது வெளியில் இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருப்பது அதுதான் நான். மாமரம் கண்களுக்கு தெரிந்தது வர்ணம் அல்லது வடிவம், அது மாமரம் என்று சொல்வது நான் தான் சொல்கிறேன், அது மாமரம் என்று. கண் சொல்லவில்லை இது மாமரம் என்று. கண்களுக்கு தெரிந்தது வர்ணம், காதுக்கு கேட்டது சத்தம், காதும் சொல்லலை இது மாமரம் என்று. அதே போல் மூக்கு, நாக்கு, உடம்பு, இந்த சென்சர்கள் அனைத்தும் ஒன்றாக இணைந்த ஒரு எண்ணம் தான் மாமரம். இப்போ மாமரம் வெளியில் இருக்கிறது இல்லை, கண்களுக்கு தெரிந்தது, காதுக்கு கேட்டது, இது இரண்டும் இணைந்த ஒரு ஸ்பார்க், இணைந்த ஒரு அதிர்வு தான்
மாமரம். அந்த மாமரம் என்பது தான் நான், அந்த எண்ணம் தான் நான். ஏதாமாவ ஏசுவாமஸ்மி ஏசுவாமே அத்தா. நான், எனது, என்னுடைய ஆன்மா என்பது மாமரம் வெளியில் இருக்கிறது என்று நினைத்து பிடித்து கொண்டிருப்பது. அப்போ அதுதான் ஆன்மா என்ற திருஷ்டி. அப்போ இமஸ்மிங் சதி இதங் ஹோதி, இது இருந்தால் அது இருக்கும். அப்போ எது இருக்கும்னு பார்த்தா, கண் இருப்பதனால, கண்களுக்கு தெரிவதனால நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அது வெளியில் இருக்குன்னு. அப்போ கண் என்ற சென்சர் இயங்குவதனால, கண் என்ற உற்பத்தி நிலையத்துக்கு இந்த வர்ணம் ஸ்பாக் ஆகுவதனால நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம் மாமரம் வெளியில் இருக்குதுன்னு. அப்போ மாமரம் உண்மையிலுமே வெளியில் இருக்குது இல்லை. அப்போ கண் இருப்பதனால, கண் இயங்குவதனால மாமரம் வெளியில் இருக்குதுன்னு சொல்கிறோம். கண் இயங்கவில்லை என்றால், கண் தெரியலைன்னா மாமரம் வெளியில் இருக்கா? இல்லை, அது ஒரு சென்சர். கண் என்ற சென்சருக்குள் உள்நுழைந்ததை வெளியில் இருக்குது என்று நாங்கள் பிடித்து கொண்டிருக்கிறோம். கண் இயங்கவில்லை என்றால் அப்போ வெளியில் இல்லை. அப்போது இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள், கண் தான் உலகம் என்று. கண் தான் உலகம். கண்களுக்கு தெரிவது இருக்கிறது என்று பிடித்து கொண்டால் அதுதான் உலகம். காதுக்கு கேட்பது வெளியில் இருக்கிறது என்று பிடித்து கொண்டால் அதுதான் உலகம். மூக்குக்கு உணரும் வாசனை மற்றும் துர்நாற்றம் வெளியில் இருக்கிறது என்று பிடித்து கொண்டால் அதுதான் உலகம். நாக்குக்கு உணரும் சுவை வெளியில் இருக்கிறது என்று பிடித்து கொண்டால் அதுதான் உலகம். உடம்புக்கு உணரும் குளிர், உஷ்ணம், இறுக்கமான, பாரமான தன்மைகள் வெளியில் இருக்கிறது என்று பிடித்து கொண்டால் அதுதான் உலகம். அப்போது இந்த உற்பத்தி நிலையங்களுக்குள் உள்நுழைந்த உலகத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போது நாங்கள் இருப்பது போட்டி, பொறாமை, பழிவாங்கல் என்ற ராக, தேச, மோக என்கிற ஆசை, கோபம், மாயைக்குள்ள. அப்போ இந்த மாயையில், இந்த போட்டி, பொறாமை, பழிவாங்கலில் வாழும் நாங்கள் உண்மையை சந்தித்திருக்கிறோமா? யதார்த்தத்தை கண்டிருக்கிறோமா? இல்லை, உண்மையை சந்திக்கவில்லை, யதார்த்தத்தை காணவில்லை, சத்தியத்தை உணரவில்லை. சத்தியத்தை உணராத வரைக்கும், சத்தியத்தை காணாத வரைக்கும் நாங்கள் இருப்பது கண் இருந்தும் குருடர்களைப் போல, காது இருந்தும் செவிடர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போது இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள், அஸ்ருதவத் புத்தஜன மித்யா துஷ்டிக்க உம்மந்தக என்று. கண்ணிருந்தும் குருடனாக வாழும் மனிதன் இருப்பது இந்த மித்யா துஷ்டிக்க உம்மந்தக பூமியில். உலகம் உண்மை என நம்பிக்கொண்டிருக்கிறார். அவர் போவது துன்பத்துக்கே. அவர் போட்டி, பொறாமை, பழிவாங்கலில் இந்த ஆசை, கோபம், மாயக்குள்ளிருந்து வேதனையில் வெந்து தீயில் வெந்து கொண்டிருப்பார். இந்த தீயில் தான் அவர் வேகிறார். இந்த ராக, தேச, மோக என்ற தீ எந்த நேரமும் இவரை எரித்து கொண்டே இருக்கிறது. இவர் இந்த வேதனையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ இவர்கிட்ட இருப்பது என்னது? போட்டி, பொறாமை, பழிவாங்கல். அப்போ அவர் அதிலிருந்து மீளனுமார்ந்தா. அப்போ பகவான் புத்தர் அவர்கள் கூறும், இமஸ்மிங் சதி இதங் ஹோதி, இமஸ்மிங் அசதி இதன் நஹோதி, இமஸ்ஸ உப்பத்தா இதங் உப்பஜ்ஜதி, இமஸ்ஸ நிருத்தா இதன் நிருஜ்ஜதி என்கிற இந்த காரணம் அதன் விளைவு என்ற சத்தியத்துக்குள் வரணும். சத்திய தர்மத்தை கேட்கணும். கேட்டு புரிந்து கொள்பவர், கேட்டு அறிந்து கொள்பவர் ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகராகிறார். அப்போது அவர் அஸ்ருதவத் புத்தக்ஜன மித்யா துஷ்டிக உம்மந்தக பூமியிலிருந்து வெளிவந்தவர் இவர்தான், ஆரிய பூமிக்கு வந்தவர் இவர்தான் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போது ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகர் தான் சத்தியத்தை கேட்பவர்.
சத்தியத்தை கேட்டு அறிந்து கொண்டவர் தான் ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகர். அப்போ அவருக்கு தான் இந்த சத்தியத்தை கையாளும் வழி, சத்தியத்தை நடைமுறையில் கையாளும் வழி இவருக்கு தான் திறக்கிறது என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போ இந்த வழியில் பயணம் செய்து துன்பத்திலிருந்து மீண்டு இந்த கொடூரமான வாழ்க்கையை, இந்த நரகத்திலிருந்து மீண்டு நிச்சயமாக நிர்வாணம் அடைபவர் இவர்தான் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அதுவரைக்கும் யாருக்கும் துன்பத்தில் மேலும் வழி கிடையாது. மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு சமத்துவ தியானத்தில் மூழ்கி இருப்பதனால கண்ணை மூடிக்கொண்டு கைகளை வைத்துக்கொண்டு மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு தியானத்தில் மூழ்கி பரவச நிலையில் இருப்பதனால யாரும் துன்பத்திலிருந்து மீள முடியாது. அவர் மனதில் மேலும் வழிக்கு வர முடியாது. மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து புரிந்து கொள்பவர் மனதின் மாயிலிருந்து மீள்வார், துன்பத்திலிருந்து மீள்வார் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இந்த சத்தியத்துக்குள் வராமல் மனம் உருவான விதம் பற்றி அறிந்து புரிந்து கொள்ளாமல் அவர் மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டிருப்பதனால அவருக்கு துன்பத்தில் மேலும் வழி கிடையாது. அவர் அவர் நிர்வாணம் அடைய மாட்டார். அவர் காரணம் அதன் பலன் என்ற சத்தியத்துக்குள் வராமல் அவர் நிர்வாணம் அடைய மாட்டார். அவர் துன்பத்துக்குத்தான் போய் சேர்வார் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போது உற்பத்தி நிலையங்கள் தான் காரணம், விளைவு தான் ஆன்மா என்ற துஷ்டி. கண்களுக்கு தெரிந்தது, காதுக்கு கேட்டது, மூக்குக்கு நாக்குக்கு உடம்புக்கு உணர்ந்தது, இந்த 5 சென்சர்களும் ஒன்றாக இணைந்த ஒரு எண்ணம் தான் மாமரம். மாமரம் வெளியில் இருக்கிறது என்று பிடித்து கொண்டிருப்பது தான் ஆன்மா என்ற துஷ்டி. அப்போ ஆன்மா என்ற துஷ்டிக்குள் இருக்கும் நாங்கள் இருப்பது துன்பத்தில். அப்போ எங்களுக்கு இருப்பது போட்டி, பொறாமை, பழிவாங்கல். நம்ம அதுக்குள்ளே இருக்கும் நாங்கள் உண்மையை காணலை, யதார்த்தத்தை காணலை, சத்தியத்தை உணரலை. அப்போ நாங்கள் போவது துன்பத்துக்கே. அப்போ அவர் ஆசை, கோபம், மாயில் தான் இருப்பார். ராக, தேச, மோக என்னது தீயில், வேதனையில் தான் அவர் இருப்பார். அப்போ இந்த சத்தியத்தை புரிந்து உணர்பவர் மாமரம் வெளியில் அல்ல, அது ஒரு எண்ணம் மட்டுமே. இந்த 5 சென்சர்களும் ஒன்றாக இணைந்த ஒரு எண்ணம் தான் மாமரம். அது வெளியில் அல்ல, அது மனதில் தான் இருக்கிறது என்று சத்தியத்தை உணர்ந்து நடைமுறையில் கையாளும் போது அவர் மாமரத்திலிருந்து விடுதலை அடைவார். அப்போது இந்த நரகத்திலிருந்து அவர் விடுதலை அடைவார் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போது இந்த துன்பகரமான பூமியிலிருந்து விடுதலை அடைந்து விட்டால் அவருக்கு மீண்டும் துன்பம் கிடையாது. அவர் நிச்சயமாக நிர்வாணம் அடைவார். அவர் ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகர் இவர்தான் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போ இது ஒரு சிலபஸோ ஒரு கற்பனை கதையோ கிடையாது. இது யாரையும் ஏமாற்றும் நோக்கத்தில் நாங்கள் அதை செய்யலை. அனைத்து மனிதனும் துன்பத்திலிருந்து மீளணும். எல்லாமே இருப்பது துன்பத்துக்கு உள்ளாகி எல்லாமே இந்த வேதனையில் வெந்து கொண்டு தான் இருக்காங்க. அப்போ நாங்கள் இந்த சத்திய தர்மத்தை கேட்டோம். பகவான் புத்தர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, என்ன செஞ்சார், என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத ஒரு விமர்சனம் செய்தோம், தேடினோம். அப்போ தேடுதலின் காரணமாக, விமர்சனத்தின் காரணமாக எங்களுக்கு இந்த புத்தோத்பாத போதனைகள் கிடைத்தது. எங்களுடைய கல்யாணமித்ர குருநாதர் அவர்களின் செய்தியில் நாங்கள் சத்தியத்தை கேட்டோம். கேட்டு அறிந்து கொண்ட விடயத்தை நடைமுறையில் கையாண்டு பார்க்கும்போது, நடைமுறையில் இதை ஒரு விமர்சனம் செய்து பார்க்கும்போது அப்போ இதுதான் சத்தியம் என்று எங்களால் புரிந்து உணர முடிந்தது. உணர்வுக்குள் விழித்து கொண்ட போது உணர்வு சத்திய ஞானம் அடையும் போது, சத்தியத்துக்குள் விழித்து கொண்ட போது அப்போது எண்ணங்கள் மனதுக்கு கொண்டிருக்கும் எண்ணங்களில் இருந்து மீண்டும் வழியில் பயணம் செய்யக்கூடியதாக இருக்கும். அந்த பயணத்தில்
மேற்கொண்டு சென்று பார்த்தால் அப்போ எண்ணங்கள் அனைத்தும் கற்பனை, எண்ணங்கள் அனைத்தும் மனதின் மாயை. அப்போ எண்ணங்களுக்கு வேல்யூ ஒன்று கிடையாது. எண்ணங்களுக்கு மதிப்பு ஒன்று இங்கே இல்லை. அப்போது எண்ணங்களில் இருந்து மீண்ட சுபாவம் புத்த சுபாவம். அப்போது இதை அடைந்தவர் தான் எங்களுடைய கல்யாணமித்ர குருநாதர் அவர்கள், புத்தோத்பாதோ ஆரியன் வான்ஸ் அவர்கள். அவ்வழிக்கு வந்த நாங்கள் இதை சத்தியத்தை புரிந்து உணரக்கூடியதாக இருந்தது. அவரின் வழிகாட்டலினூடாக எங்களை கையை பிடித்து சிறு குழந்தையைப் போல நடக்கச் சொல்லிக் கொடுக்கும் தந்தை தன் குழந்தையை நடக்க பழக்குவதைப் போல எங்களுக்கு இந்த போதனைகளை வழங்குவதற்கு மாபெரும் துணையாக இருந்து இதை வழங்குவதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து இதை தமிழ் மொழி மூலியமாக இதை உலகத்துக்கு போதை செய்ய வேண்டும் என்று எங்களை வழி நடத்தியவர் எங்களுடைய குருநாதர் அவர்கள். அப்போது இந்த போதனைகளை நாங்கள் எங்கள் குருநாதர் அவர்களுக்கு காணிக்கை அளிக்கிறோம், சமர்ப்பிக்கிறோம். இவ்வழிக்கு நாங்கள் வந்ததனால் எங்களுக்கு துன்பத்தில் மேலும் வழி கிடைத்தது, மனதில் மேலும் வழி கிடைத்தது. அப்போது நாங்கள் உணர்ந்ததை உங்களுக்கும் சொல்கிறோம். நீங்களும் இதை கேட்டு சத்தியத்தை புரிந்து உணர்வீர்களானால் உங்களுக்கும் மனதில் மேலும் வழி கிடைக்கும், துன்பத்தில் மேலும் வழி கிடைக்கும், நிர்வாணம் அடையும் வழி கிடைக்கும், இந்த நிரந்தரமான வழி உங்களுக்கும் கிடைக்கும். அப்போ இந்த நிச்சயமாக நீங்கள் நிர்வாணம் அடைவீங்க. பகவான் புத்தர் சென்ற வழியில் சென்று நிச்சயமாக நிர்வாணம் அடைவீங்க. ஸ்ராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைவீங்க. இப்போ இது ஒரு வியாபாரமோ அல்லது எங்களுடைய புகழ்ச்சிக்காகவோ எங்களுடைய தேவைகளை செய்வதற்காகவோ எங்களுடைய லாபத்துக்காகவோ நாங்கள் இதை செய்யலை. எங்களுடைய கடமை ஒன்று இருக்கிறது, அதுக்காக மட்டுமே இதை நாங்கள் செய்கிறோம். சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் சத்தியத்தை போதனை செய்வார். அது எங்களுடைய பகவான் புத்தர் அவர்கள் அதைத்தான் செய்தார்கள், அதைத்தான் சொன்னார்கள். சத்தியத்தை உணர்ந்தார்கள், புத்த சுபாவத்தை அடைந்தார்கள், உலகத்துக்கு சத்தியத்தை போதனை செய்தார்கள். அப்போ அவ்வழிக்கு வந்தவர்கள் நடைமுறையில் சத்தியத்தை கண்ணியாண்டு அப்போ அவர்களுக்கும் இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் சொன்னார்கள். எல்லாத்துக்கும் சத்தியத்தை போதனை செய்யுங்க. எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு திசைக்கு அனுப்பினார் பகவான் புத்தர் அவர்கள். நீங்கள் இந்த திசையில் போய்ட்டு மனிதர்களை சந்தித்து அவர்களுக்கு சத்தியத்தை போதனை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொருத்தரை சாவக்க புத்தர் அவர்களை அனுப்பினார்கள். அனுப்பி எல்லாத்துக்கும் சத்தியத்தை போதனை செய்ய சொன்னார்கள். அப்போ அதை இன்றைக்கு நாங்கள் செய்கிறோம் என்றால் எங்களுடைய பகவான் புத்தர் அவர்கள் சொன்னதைத்தான் செய்கிறோம், அவர்கள் செய்ததைத்தான் செய்கிறோம். பகவான் புத்தர் அவர்கள் சொல்லாத எதையுமே நாங்கள் செய்ய போக மாட்டோம். அப்படி ஒன்று எங்களுக்கு கிடையாது. அவர் சொல்லாத ஒரு காரியத்தை நாங்கள் சொல்லவும் போக மாட்டோம். அப்படி ஒன்று எங்களுக்கு தேவையும் படாது. பகவான் புத்தர் அவர்கள் ஜேத்தவனாராமைக்கு வரும் வழியை காட்டினார், வழியை சொன்னார். அவ்வழிக்கு வந்தவர்கள் நிர்வாணம் அடைந்தார்கள். வேறு வழிகளில் சென்றவர்கள் அவர்கள் துன்பத்துக்கு போய் சேர்ந்தார்கள். அப்போ அதுக்கு புத்தர் காரணம் கிடையாது, புத்தர் பொறுப்பு கிடையாது. அப்போது அதே போல் நாங்களும் வழியை காட்டுகிறோம். நீங்கள் அந்த வழிக்கு வந்து இதை கேட்டு அறிந்து புரிந்து கொண்டு உங்களுடைய கேள்விகளை எங்களிடம் கேட்டால் கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு தொலைபேசி எண்களை தருகிறோம். அதற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு எங்களோடு நேரடியாக நீங்கள் உரையாடலாம். சத்தியத்தை நீங்கள் எப்படி உணர்கிறீங்க, நீங்கள் சத்தியத்தை எப்படி உணர்றீங்க, இந்த போதனைகளை கேட்கும் நீங்கள் உங்களுக்கு சத்தியத்தை பற்றின அபிப்பிராயம் என்ன, பகவான் புத்தர் மீது அபிப்பிராயம் என்ன, தர்மத்தின் மீது உள்ள அபிப்பிராயம் என்ன, நீங்கள் உணர்வதை பற்றி எங்களோடு கதைக்கலாம். வேறு கதைகளை வேறு நோக்கங்களை கதைப்பது என்பது சத்தியத்துக்கு பொருத்தம் கிடையாது. நீங்கள் சத்திய தர்மத்தை கேட்பவராக இருந்தால்
நீங்கள் உணர்வதை உங்களுக்கு வரும் கேள்விகளை எங்களிடம் கேட்கலாம். அதற்கு எங்களிடம் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தொலைபேசி இலக்கத்தை தருகிறோம். அதன் வழியாக நீங்கள் சத்தியத்தை மாத்திரம், தர்மத்தை மாத்திரம் எங்களோடு கதைக்க முடியும். வேறு எதற்கும் எங்களோடு கதைப்பதற்கு உங்களுக்கு முடியாது. அதற்கு எங்களுக்கும் காலம் கிடையாது. அப்போது சத்தியத்துக்கு மட்டுமே எங்களுடைய குரல், தர்மத்துக்காக மட்டுமே எங்களுடைய குரல் ஓங்கும். அதை தவிர வேறு காரியங்களுக்கு எங்களுடைய குரல் ஓங்காது. அப்போது நிச்சயமாக நீங்கள் சத்தியத்தை கேட்டு, தர்மத்தை கேட்டு நடைமுறைக்கு வருபவராக இருந்தால், சத்தியத்தை தொடர்ந்து கேட்பவராக இருந்தால் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு தொலைபேசி இலக்கத்தை உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு நாங்கள் தருகிறோம். அதன் விளைவாக நீங்கள் எங்களுடைய இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். நீங்கள் கேட்டால் தான் எங்களுக்கு அதுக்கு பதில் கொடுக்க முடியும். பகவான் புத்தர் அவர்களிடத்திலும் வந்து கேட்டார்கள், சுவாமி, இதற்கு என்ன காரணம்? அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? துன்பம் என்றால் என்ன? துன்பத்துக்கு என்ன காரணம்? பிறப்பு இறப்பு என்ற பயணத்தில் இருந்து நாங்கள் விடுதலை அடைவது எப்படி? துன்பம் என்று சொல்கிறீங்களே, இதுக்கு துன்பம்னா என்ன? அதுக்கு என்ன காரணம்? மரணம் என்று சொல்கிறோமே, மரணத்துக்கு என்ன காரணம்? அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் எல்லாருமே வந்து கேட்டாங்க பகவான் புத்தர் இடத்துல. அவ கேட்ட கேள்விகளுக்குத்தான் பகவான் புத்தர் அவர்கள் பதில் அளித்தார்கள். அப்போது கேள்வி வந்தால்தான் பதில் வரும், கேள்வி இல்லாற்றி பதில் இல்லை. அப்போ நீங்கள் கேட்டீங்க சொன்னால் நாங்கள் அதுக்கு பதில் தருவோம். அப்போ அது தர்மத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு, சத்தியத்தோடு ஒப்பிட்டு நீங்கள் பார்க்கலாம். நடைமுறையில் இது இருக்கிறதா, இது பொருந்தக்கூடியதாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். உங்கள் ஞானத்துக்கு இது அகப்படும். இது வெறுமனே கற்பனையா, ஏமாற்றும் நோக்கத்தில் செய்கிறார்களா என்பதை உங்களுக்கு இது உணரக்கூடியதாக இருக்கும். அப்போ அதற்கு நீங்கள் சத்தியத்துக்கு வரணும், நடைமுறையில் கையாளணும். அதன் பிறகு எங்களோட நீங்கள் அதை தொடர்பு கொண்டு கதைக்கணும். அதற்கு இந்த சத்திய தர்மம் உங்களுக்கு துணையாக இருக்கும். திருவன் சரணம்.